அருமையான மாலைன்னு தான் சொல்லணும். மாலை ஆயிடுச்சு இல்லை, பிஎம்னாலே மாலை தானே? இல்லை, பிஎம்னா மாலையா இல்லை காலையா? அதை மட்டும் சொல்லுங்க. சரி, இல்லை இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஃபன். இந்த இனிய மதிய வேளையிலே வருகை புரிந்துள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள், சமூக வலைத்தள நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், திரைத்துறை சார்ந்த அத்தனை கலைஞர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டைட்டில் வெளியீட்டு விழாவிற்கு தயாரிப்பாளராக வந்து எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய டாக்டர் வடிவேலன் பிஜே ஐயா அவர்களை படக்குழு சார்பாக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எல்லாருடைய பேரையும் தனித்தனியாக சொல்ல முடியாது, எல்லாமே எங்கள் இதயத்தில் இருக்கீங்க. அதே மாதிரி எங்கள் படத்துக்கு தயாரிப்பு உதவி செய்த அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்து கொண்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் கம் மேலாளர். இந்த படத்தில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த படத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முடி வந்து ரொம்ப கருப்பாக இருந்தது. என் நண்பன் இயக்குனர் சுரேஷ் பாபு வந்து என்னுடைய முடியெல்லாம் வெள்ளையாக்கிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க, என்ன சார் இப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து என்னென்னா உழைப்பு தான், கடமை செய் பலனை எதிர்பாராதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உழைச்சோம். இது வந்து ஒரு சிம்பிளாக தான் இந்த படத்தை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம் க்ரௌட் ஃபண்டிங்கில். ஆனால் இன்றைக்கி எங்களுடைய உழைப்பை பார்த்துட்டு ஐயா சிவசாமி ஐயாவும் வடிவேலன் பிஜே சாரும் எங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டி இந்த படத்தை வந்து எங்கேயோ கொண்டு வந்து இன்றைக்கி நிறுத்தியிருக்காங்க. இந்த படம் இன்னும் இது மட்டும் இல்லை, மாபெரும் வெற்றி திரைப்படமாக உருவாகும் என்பது எந்த ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் யூடியூப் சேனலில் வச்சுருக்கவங்களுக்கும், நம்ம கூல்துறை சாருக்கும், தயாரிப்பு சார் எங்கள் அண்ணன், அவர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலனாக்கா இன்றைக்கி இந்த இடத்துல நான் இல்லை. என் நண்பர் சுரேஷ் பாபு என்னை நடிக்க வச்சு அழகு பார்த்தாரு. அதே சமயத்தில் எங்கள் தலைவர் இருக்கார். எங்கள் தலைவர் தான் எனக்கு ஊக்கம் கொடுத்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், இது எனக்கு ஃபஸ்ட்டு மேடை. ஏதாவது வார்த்தைகள் கொஞ்சம் திக்கிச்சுன்னா எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என் லைஃப்பில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் மேடையில் பேசுகிறேன். இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மக்களாக நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். என் நண்பர் சுரேஷ் பாபுவும் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் இதோட முடிச்சிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்ததாக அனைவருக்கும் வணக்கம். இந்த விகேவி பிக்சர்ஸ் சார்பாக இந்த விழா இங்கு எடுக்கப்பட்டு வருகிறது. இவருடைய உழைப்பெல்லாம் வந்து நான் நேராகவே பார்த்துருக்கேன். திருவண்ணாமலைக்கு ஷூட் போகும்போது சுரேஷ் சார் ஆகட்டும், அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து கடினமான உழைப்பு. ப்ரொடியூசர் இருக்காங்க, ப்ரொடியூசருக்கு வந்து நம்ம நல்ல பேரை எடுத்து கொடுக்கணும், படம் நல்ல லெவலுக்கு வரணும். அவங்க நம்மளை நம்பி படம் போட்டு படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு நமக்கு தகுந்த லாபத்தை ஏற்படுத்தி தரணுன்ற நோக்கம் நிறையாவே சுரேஷ்ட. அவர் எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டையும் நான் பார்ப்பேன். டான்ஸ் மூமெண்ட் சொல்லிக் கொடுப்பார் ராபர்ட் சார், 2 டேக்கில் ஓகே ஆகிடும். ஆனால் சுரேஷ் சார்ல இல்லை நான் திருப்பி பண்ணுறேன்னு பண்ணுவார். அதனால் நான் பார்க்கும்போது ரியலி இஸ் வெரி கிரேட். அப்புறம் இவர் சதீஷ்குமார், நான் வந்து எங்கள் ஸ்பாட்டில் இல்லை, நீங்கள் இருந்தால் கூட சதீஷ் வந்து ஓப்பனாக சொன்னார், எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேடை, நான் பேச வராதுன்னு அழகாக பேசி முடித்தார். ப்ரொடியூசரு சார் ஆகட்டும், வடிவேல் சார், நான் வந்து அங்கே போய் ஒரு 6 நாள் ஷூட்டில் இருந்தேன். இந்த 4 நாள் நான் சாப்பிடவே இல்லை. நான் ஷூட் முடியும் வெளியே போய் சாப்பிட்ருவேன். சார் என்னை பாப்பார் சிரிப்பார், ரூம் போயிடுவேன். பட் கடைசி நாள் என்ன பண்ணார் தெரியல வடிவேல் சார், என் கூட இந்த அசிஸ்டண்ட்டு டிரைவர் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுன்னு நாட்டுக்கோழி, களி, தோசை,
முட்டை சாப்பிட வச்சு எங்களை அழகு பார்த்து அனுப்பின ப்ரொடியூசர் அவர். சீரியஸாக சொல்கிறேன், இட்ஸ் வெரி நைஸ். அன்புக்கு பாத்திரமானவர் அவர். அதாவது ஆணவமாக பேசக்கூடாது, பேசுனாலாம் அவர் கீழே தலை குனிய மாட்டார். அன்பால் அவர் எது வேணாலும் செய்யலாம். அன்பான மனிதர். அதேமாதிரி சாரு இந்த இவர் வடிவேல் அண்ணன் ஸ்பாட்லேயே அங்கே லஞ்சு மத்தியானம் ரெடி பண்ணுவாங்க, அங்கே நின்றுடுவார். அவர் வந்து பார்த்தா அதாவது 3 o'clock 2 o'clock ஷூட் போயிட்டே இருக்கும், தூங்கவே மாட்டார். அங்கே நின்றுட்டு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா எல்லோரும் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கேரவனில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியம். நடிக்க வந்தாங்க, பணம் கொடுத்தோம், ஏதோ இல்லாமல் ரொம்ப கேர் பண்ணி இவங்களெல்லாம் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பார். மேனேஜர் வினோத் ஒரு ஓட்டி போய் கேட்பார், சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு. எனக்கு பார்சல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு வினோத் சார். ஓடி போய் எங்கேயோ போய் நைட்டில் 1:30க்கு. இதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. மேலும் வந்து இந்த படம் வந்து உண்மையாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், சிறந்த வெற்றியை அடையும். கண்டிப்பாக சிறந்த லெவலுக்கு போகும், நல்ல நல்ல ரீச் ஆகும். நீங்கள் தான் பாருங்கள், நான் சொல்கிறேன், உழைப்பு உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னுவாங்க. அதே மாதிரி எல்லாரையும் உழைப்பு நிறையாவே இருக்குது, நிறையா யாருமே அசர மாட்டாங்க, அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க. ஸோ இதில் நடித்த எல்லா நடிகருக்கும், இயக்குனர், கேமராமேன், அசிஸ்டண்ட், ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ், ஹீரோயின் எல்லாருக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக லயன் இ நடராஜ் அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, என்னுடைய நண்பர் நன்னாரி வினோத், சுரேஷ் பாபு 2 பேரும் ஒரு 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 3-4 மாதத்துக்கு முன்னே வந்தாங்க. வந்துட்டு சார் ஒரு படம் பண்ண போகிறோம், நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னாரு. என்னால் எந்த உதவி இப்போ பண்ண முடியாது, பண்ணல. இல்லை ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுங்க சார், நாங்கள் சின்னதாக தான் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. சரிப்பா உங்களுக்காக நான் நட்புக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அவங்க என்கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் படத்தை எடுத்து முடிச்சிடும். அப்படி 10 நாளில் எப்படி எடுப்பீங்க படத்தை, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னேன். அப்புறமா பார்த்தா திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ வந்தாலும் ஒரு தலைவர் வந்தார் உள்ள. பார்த்தா அவர் பிரம்மாண்டமாக பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காலையில் பார்த்தா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட்டு வந்து நிறுத்துறாரு. என்ன பண்ண, நான் வந்தேன் சார், படம் பார்க்க வந்தேன், பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் கதை வந்து அருமையான கதை. பார்த்தா அவருக்கு நைட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பார். காலையில் பார்த்தா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்பாங்க. எப்படி சார் நீங்கள் மட்டும் ஆர்டிஸ்ட்டை பிடிக்கிறீங்கன்னா, தெரில சார், நாங்கள் கூட்டு வந்தது பேசி கரெக்ட் பண்ணி கூட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னுவார். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்துக்கு 2 பேர் திடீர்னு வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. நான் இவங்களை உண்மையிலே வந்து எப்படி இவங்க வந்து எடுப்பாங்களான்னு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். ஆனால் பார்த்தா அவர் சார், வடிவேல் சார், இவங்க 2 பேர் வந்த பின்னாடி அந்த படமே ஒரு பிரம்மாண்டமாகி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு கேரவனு 5 கேரவன் வருது, ஒரு பெரிய சாங்கு, ஒரு பெரிய ஒரு சிங்கரை வச்சு பிரம்மாண்டம். எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு, இந்த பசங்களை அப்படி பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக நல்ல கதை. உண்மையிலே சொன்னால் சுரேஷ் பாபு நல்ல ஒரு கதை. இதெல்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணால் வேற லெவலில் கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கான்செப்ட், இது வரைக்கும் யாருமே சொல்லலை. அப்படி ஒரு படத்தை நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சி இன்னைக்கு இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் சிறப்பாக நல்ல முறையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும் வாழ்த்துக்கிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கின்ற அனைத்து சிறப்பாளர்களுக்கும் மற்றும் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் முதல் கண் வணக்கம். முக்கியமாக என்னுடைய ப்ரொடியூசர், இந்த படத்தோட ப்ரொடியூசர் வடிவேல் அண்ணன், சிவசாமி அண்ணன், இயக்குனர் சுரேஷ் பாபு. அதாவது இந்த போட்டி உலகத்தில் மிக முக்கியமாக சினிமா எடுக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுலேயும் இந்த மாதிரி இயக்குனர் தனி மனித ஒழுக்கம், தனி மனிதனுடைய ஒழுக்கத்தோட நேர்மையாக உண்மையான உழைப்பு, கடின உழைப்பு இல்லை, உண்மையான உழைப்போட அவருடைய வேலை செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, என்னால் முடிஞ்சதை நடிச்சிருக்கோம், அது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த படத்தை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒன்றும் நானும் படம் பார்க்கல. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா எல்லாருடைய வார்த்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியோடு சொன்னாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது அந்த எடிட்டர்லேருந்து மியூசிக்கு சந்தோஷ் சார்லேருந்து எல்லாருமே சொல்லும்போது, அதாவது இந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடையும்னு சொல்லிட்டு கடவுளே நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண
வந்ததுக்கு அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் இவர் சுரேஷ் பாபை மேலும் மேலும் சிறப்படைய வேண்டும்ட்டு அன்போடு வேண்டிக் கொண்டுகிறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. படத்தில் ரொம்ப முக்கியமான தூணா இருக்காரு. அசால்ட் மதுரை அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது என்னை ஒரு ஃபைட்டுக்கு தான் கூப்பிட்டார் சுரேஷ் பாபு சார். அவருக்கு சதீஷ் சார் தான், அவர் பார்த்துருப்பீங்க. ஃபைட்டு என்னன்னு நான் சொல்லக்கூடாது, என்னை பற்றி அவர் பேசியிருக்கணும், அவர் பண்ணியிருக்கார். ஃபைட்டை பாருங்கள். ஒரு ஃபைட்டை பார்த்துட்டு தான் அவர் பிடிச்சி சொன்னார், இல்லை மாஸ்டர் நீங்கள் அடுத்த ஃபைட்டு பண்ணுங்கன்னாரு. ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா நான் இப்போ தான் வளர்ந்து வரேன். 25 வருஷம் கஷ்டப்பட்டு 200 காரு நான் தான் அந்த ஃபைட்டை பண்ணானே. எனக்கே தெரியும். 200 காரு ஒடி மாஸ்டரின்னுட்டார் புடிச்சு. எனக்கு புரியல. போன ஃபைட்டு தெறிக்க விட்டுறீங்க. இந்த பிளாஸ்ட் படம் வந்துருங்களே, அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வேண்டியிருக்கேன். 200 காரு எல்லாம் கண்ணாடி அடித்து ஒடிக்க மாஸ்டர், கவலையே படாதீங்கன்னு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஃபைட்டை நீங்கள் மீடியாக்கள் பொதுமக்கள் தான் ஃபைட்டு எப்படின்னு சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. எல்லாம் சொல்லுவாங்க தான் புள்ள எல்லாம் நல்லா இருக்குன்னு. இந்த ஃபைட்டை பாருங்கள் மீடியா நண்பர்களே, உங்களை தான் சொல்கிறேன். மெயினாக நீங்கள் மனசு வச்சா தான் இங்கே இருக்க கலைஞர் தான் வெளியே வர முடியும். அந்த ஃபைட்டை இப்போ வேண்டாம், படம் ரிலீஸ் ஆகணும் என்னை பற்றி நீங்கள் சொன்னால் போதும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கேன். 25 வருஷம் கழிச்சு சிஎம் கூட 3 படம் பண்ணியிருக்கேன், அவர் கூட இருந்திருக்கேன், அஜித்துகள் எல்லாரையும் பண்ணியிருக்கேன். பல பிரச்சனைகளை போயிட்டு என்னத்தை சொல்கிறது, படாத பாடுபட்டு ஆட்டோ ஓட்டினேன். ஏன் ரிச்சா தான் ஓட்டலன்னு வைங்களேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு ரீஎன்ட்ரி கொடுத்து இன்றைக்கி நான் வந்திருக்கேன்னா என்னோட குருநாதர் இந்த ஃபைட் மாஸ்டர் கடவுள் ஆர்கே அன்பு செல்வத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நானே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இந்த வாய்ப்பை எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக கொடுத்தது சுரேஷ் பாபு. நல்ல மனிதர், நல்ல உழைப்பாளி, யாருக்கிட்டே ஒரு கோவப்பட மாட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு சொல்லணுன்னா உடனே சிவசாமி சார் அண்ணே நீங்கள் தான் சொல்லணும், மீசராஜ் அண்ணே நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், தீபா அண்ணா நீங்கள் தான் சொல்லணும். இப்போ சொன்னார் பாருங்க, அந்த நடராஜ் சார் சொன்னாருங்க ஆர்டிஸ்ட் எப்படின்னு. அது அண்ணா நீங்கள் தான் சொல்லணும். அதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நைட் அண்ணா நீங்கள் இவர் நடிக்க வேண்டிய சீன் தான் அந்த மீசராஜன்றவர் நடித்தார். தீபாக்கா, பென்ஜமின், பிர்லா போஸ், நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன எனக்கு ஒரு வருத்தம்னா நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. அருமை நண்பன், நல்லா ஒரு கூல் சுரேஷ் எவ்வளோ பெரிய இதுங்க. எப்பப்பா படத்தை முடிச்சுட்டு தப்பாக நினைக்காதீங்க சார், நிறைய பேர் ப்ரொமோக்கு அவரை கூப்பிட்றாங்க. அது ரொம்ப மனவேதனையாக இருக்குது எனக்கு. என்ன இது, இந்த படத்தில் லாஸ்ட்டாக தான் போனால் முடிஞ்சு போச்சு. இல்லைனா கூல் சுரேஷை கூப்பிட்டுருப்பாங்க. நான் சொன்னேன் அண்ணே படம் முடிஞ்சு போச்சு சார், அவரே சொல்லிட்டார். இல்லைனா கூல் சுரேஷை கூப்பிடு, ப்ரொமோஷனுக்காக அவரை கூப்பிடுங்க நான் சொன்னேன். தயவு செய்து ப்ரொமோஷனுக்காக அவர் கூப்பிடுங்க, இல்லைனா நான் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேன். படம் தயாரிப்பாளர்கள் பண்ணுங்க வேணான்னு சொல்ல. தயவு செய்து ஒரு கூல் சுரேஷ் சார் ஒரு நல்ல அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. என் கூட விசாரணை கைது ஒரு படத்தில் ஃபைட் பண்ணியிருக்காரு. அருமையான ஃபைட்டு. என்ன ஒரு சைக்கோவாக பண்ணியிருப்பார், அவ்வளோ ஒரு இது. தயவுசெய்து இந்த மீடியா நண்பர்களை கொஞ்சம் போடுங்க. டைரக்டரை பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷை போடுங்க. நீங்கள் கொடுக்குற பணம் ரிட்டர்னே வந்துடும். அந்த அளவுக்கு ப்ரொமோ பண்ணுவார், செய்வார். ஆமாம், அதாவது கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக எங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது மீடியா நீங்கள் மனசு வச்சா தான் எங்களை திரும்பி பார்க்கும். வளர்ந்தவங்களே வளர்ந்தா எப்படி சார், எங்களை கொஞ்சம் தூக்கி விடுங்க சார். இல்லை படம் வந்தால் எங்களை கண்டிப்பாக தூக்கும், பிரபஞ்சம் வேலை செய்யும். அதனால் கூல் சுரேஷை கொஞ்சம் பாருங்கள் சார். இந்த ப்ரொமோஷன் பண்ணி கூப்பிட்டுங்கிறீங்களா கண்டி படத்தில் எவ்வளோ அவர் 2 நாளாக அவர் என் கூட இருந்தார், ஃபைட் பண்ணார், சலிக்கவே இல்லை. ஓகே மாஸ்டர், ஓகே மாஸ்டர். தண்ணி தான் கொடுத்தோம். ஆமாம் அது ரெடியாக இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக ரெடியாக இருக்குது. கூல் சுரேஷ் சாருக்கு எழுதி வச்சாச்சு, ரெடியாக இருக்கு. ஏன் சார் நம்ம சொன்னோம், அது சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். மற்றவங்க கொடுக்கணும் சார், நம்ம கொடுப்போம் சார் நம்ம வீட்டு பிள்ளைக்கு. ரொம்ப ஓவராக பேசுகிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நன்றி சார், வச்சிடறேன் சார். இப்போ யாருப்பா பேசுறது? அடுத்ததாக கதாநாயகி சோனியா தாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சந்தோஷ் கே அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். கொள்கிறார்.
எல்லாருக்கும் வணக்கம். விகேவி பிக்சர்ஸில் இந்த படம் வந்து என்ன ஃபஸ்ட்டு படம். சுரேஷ் பாபு அண்ணனும் சதீஷ் அண்ணனும் ஃபஸ்ட்டு வந்தாங்க. வந்து இது மாதிரி மூவி பண்ணணும், ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து வடிவேலன் சாரும் சிவசாமி சாரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் இது நல்லா பெரிய பட்ஜெட்டாக மாறிடுச்சு. எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. சாங் வந்து நல்ல சிங்கர் போகலான்னு சொன்னாங்க, லைவ் போகலான்னு சொன்னேன், எல்லாத்துக்கும் நல்லா மிக்சிங் போகலான்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிங்கர்ஸ் வந்து சொல்லணுன்னா மகாலிங் அண்ணன் ஒரு சாங் பாடியிருக்காரு, நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் நிதிஷ்குமார்னு நம்ம தம்பி ஒருத்தர் பாடியிருக்காரு, அது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என்னோடய ப்ரோக்ராமர் விக்னேஷ் இருக்கார் இங்கே, அவர் நல்லா என் கூட அசிஸ்டண்டாக வந்திருக்காரு. பூவரசன் அவர் இருக்கார் இங்கே, அவர் லிரிசிஸ்ட்டு, அந்த சாங் அவர் எழுதியிருக்காரு. எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் போயிட்டுருக்கு. சீக்கிரம் போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கின்ற கள்ளக்குறிச்சி ஜெயராம் அவர்களை பேச அழைக்கின்றேன். வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. ஊடக நண்பர், பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கேங்க, மூர்த்தி இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கேன். நான் சினிமாவை பார்த்தது மட்டும்தான் உண்டு, எப்போயோ ஒரு டைம் பார்த்தது தான் உண்டு. ஆனால் இப்போ நடிச்சிருக்கேன்னா அது என்னுடைய மாமா பொதுச் செயலாளர் அவர்களாலும் எனது அண்ணன் தலைவர் PR சிவசாமி ஐயா அவர்களாலும் தான் நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நாங்கள் தருமபுரியில் இருக்கோம், ஒரு மாநாடு வேலையாக தருமபுரி போயிருந்தோம். அப்போ இந்த மாதிரி சுரேஷ் பாபு வந்து சொல்கிறாரு ஒரு படம் எடுக்கணுன்னு, நாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு தலைவர். சரிங்க நான் போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தோம். வேடிக்கை பார்க்க வந்தவன் என்னை நடிக்க வச்சிட்டாரு. இந்த படத்தையே இந்த அளவுக்கு ப்ரொடியூசராக இல்லைனாலும் ப்ரொடியூசர் அளவுக்கு இருந்து இந்த படத்தை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா எங்கள் அண்ணன் PR சிவசாமி அவர்கள் தான். இந்த படம் வந்து வேற லெவலில் இருக்கும். நான் வந்து என்னுடைய கேரக்டர் பின்னாடி பாருங்க, கட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க, அது நான் தான். அதனால இந்த படம் பாருங்க, நல்லா சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அரசியல் பிரமுகர், ஆன்மீக பற்றாளர், சமூக சேவகர், தயாரிப்பாளர் டாக்டர் வடிவேலன் BJ அவர்களை பேச அழைக்கின்றேன். புதுச்சேரி முத்து அவர்களை பேச அழைக்கின்றேன். வணக்கம். குறிப்பாக நான் வந்துட்டு முதல்ல இந்த மாதிரி ஒரு சினிமா மேடையில் வந்துட்டு நான் முதல்ல பேசுறதுக்கான முதல் வாய்ப்பு இதுதான், எனக்கு முதல் மேடை. அது என்னுடைய குருநாதர் கூட சொல்லலாம், நடராஜ் சார் வந்துட்டு என்னுடைய சினிமா குருநாதர்னு அவர் தான். ஸோ அவருக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், நடிகை ஐயா சிங்கராஜ் ஐயா, இன்னும் இங்கே கூடியிருக்கிற சக துணை நடிகர்கள், எல்லா ஆர்டிஸ்டுக்குமே வந்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன். என் பேர் முத்து, நான் பாண்டிச்சேரியில் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு 3-4 இடங்களில் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் பாபு அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு 3 நாள் வந்துட்டு இந்த படக்குழுவினோடு நான் வந்து பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு இயற்கையான சூழலில், குறிப்பாக சொல்ல போனால் இன்னைக்கிற காலகட்டங்களில் இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க. சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்மீகத்தை வந்துட்டு அருமையான முறையில் ஒரு பச்சையம்மனுடைய அம்மனை வந்து இன்னைக்கு வந்துட்டு உயர்த்தி பேசக்கூடிய அளவு உலகளாவிய அளவில் கொண்டு போயிட்டு ரீச் பண்ணி, இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. அந்த பேனரை பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து பச்சையம்மன், மேலே அண்ணாமலையார். இந்த ரெண்டுமே இதுவே வந்து இந்த படத்துக்கு வெற்றிக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான சூழல் எடுத்துருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறணும். நீங்கள் எல்லாரும் வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு உறுதுணையாக இருந்து, அதாவது யூடியூபர்ஸு, மீடியா நண்பர்கள் அனைவருமே இந்த படத்தை வெற்றி பெற செய்யறதுக்கான உறுதுணையாக நீங்கள் எல்லாருமே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த படம் வெற்றி பெற தயாரிப்பாளர்கள் மற்றும் 2 கதாநாயகர்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாடலாசிரியர் பூவரசன் அவர்களை அழைக்கின்றோம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், திரை சார்ந்த நடிகர் நடிகைகள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இது என்னுடைய முதல் மேடை.
எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் கொஞ்சம் வளர்னாலும் மன்னிச்சுக்குங்க. எனக்கு இந்த திரைப்படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு அளித்த திரு வடிவேலன் சார், மக்கள் ராஜ்யம் கட்சி தலைவர் சிவசாமி சார், இந்த படத்தின் நடிகர், கதாநாயகன், இயக்குனர் திரு சுரேஷ் பாபு சார், எங்களுடைய மேலாளர் நன்னாரி வினோத் சார், நடிகர் சிங்கராஜ் சார், ஹீரோயினி மேம், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த இடத்த வாய்ப்பு கொடுத்த இவங்க எல்லாருக்கும் கரெக்டாக நான் வேலை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து மகாலிங்கம் சார் தான் இந்த பாடலை பாடியிருக்காரு. அவர் வந்திருக்க போர்ஷன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுத்து இந்த திரைப்படத்தை அனைவரும் பார்த்து பெரிய அளவில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக இன்ஸ்பெக்டர் சூர்யா பேச்சுலர் பார்ட்டி திரைப்படத்தின் கதையின் நாயகி சோனியா தாஸ் அவர்களை அன்போடு பேச வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பசியில் சத்தமே காணும். நான் சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே இருந்தால் எந்த சத்தமும் வரல. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் பேர் சோனியா. இந்த படத்தில் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2-வே ஸ்டோரி மாதிரி. ஸோ நானும் என்னோடய கேரக்டரை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சான்ஸ் கொடுத்த சுரேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் பல பேர் பார்த்துருக்கோம், பட் எங்களுக்கு யாருமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, பட் பண்ணதுக்கப்புறம் உங்களவுக்கு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். ஸோ அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தேட்டரில் நீங்களும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த சப்போர்ட்டை எப்போவுமே கொடுக்கணும் எங்களுக்காக. எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ.